பாத்தீங்கன்னா கிருஷ்ண பருந்துமாங்க. கிருஷ்ண பருந்துமாங்க வளர்த்துறாங்க போல, பக்கத்திலேயே இருக்கு. ஓ சூப்பரா இருக்கு. வளர்த்துறதுக்கு தான் வச்சிருக்காங்களாமா. இங்க வர போட்டோ ஷூட்டுக்கெல்லாம் வச்சிருக்காங்க. அத இங்க பாத்தீங்கன்னா ஈகிள் கிருஷ்ண பருந்து சொல்லுவாங்க, வளர்த்துறதுக்காக வச்சிருக்காங்க. நல்லா இருக்கு பாத்தீங்கன்னா தெரியும். இது வந்து போட்டிங் வர்றதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா இங்க பாத்ரூம் ஃபுட்டுக்கெல்லாம் இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா சைட்ல இருக்கும். அந்த ஃபுட்டுக்கு நம்ம இங்க வந்து எடுத்துக்கலாம். இங்க கொஞ்ச தூரம் தான், நாங்க ஏறின இடத்துல இருந்து இங்க வந்து பாத்தீங்கன்னா 2 கிலோமீட்டர் வந்ததுக்கு அப்புறமா ஃபுட் கிடைக்கும், பாத்ரூம் இருக்கும், போய்க்கலாம். இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா பாத்ரூம் போய்க்கலாம். பாத்தீங்களா எப்படி வந்துருக்குன்னு உட்காந்து வேடிக்கை இருக்குன்னா விட்டாச்சு. இப்ப போறோம், ஃபுட்டு சாப்பிடலாம். பசிக்குது, ரொம்ப பசிக்குது. போயிட்டு வரேன். டாடா டாடா. எனக்கு போய் சாப்பிட போறோம், ரொம்ப பசிக்குது. சொன்னா தெரியுங்களா, நான் அப்படியே சொன்னது வந்து பாத்தீங்கன்னா இதுதான் பஸ் டிராவல். இதுதான் ஜங்ஷன். இங்க வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு பேர் தான் ஜங்ஷன். இங்க வந்து ஜங்ஷன், இங்க வந்து நிப்பாங்க. நின்னுட்டு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அங்க 2 பேர் ஏறாங்க தெரியுது. அவங்க 2 பேர் தான் நம்ம ஊர் கண்டக்டர் மாதிரி, அவங்க கண்டக்டர். இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோகிராஃப் படம் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. அப்போ ஹவுஸ் போட்டிங் இங்க இருந்து அந்த கடை கிடைக்கிறதுக்கு அப்படித்தான் இருக்கும். அந்த மாதிரி இது அதே மாதிரி தான். பஸ் இங்க இருந்து 2 கிலோமீட்டர் போகணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இங்க 20 ரூபாய் அந்த மாதிரி வரும் பஸ்ஸுக்கு. அந்த மாதிரி இதுக்கு சேம் அதே காஸ்ட் தான் இங்கேயும் போயிருச்சது. நம்ம சாப்பிட போலாம். ஓகே, சாப்பிட தொடங்கியாச்சு. சாப்பிட்டு இருக்காங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா குண்டுக்கு மட்டும் சாப்பாடுன்னு வைக்கல, குண்டுக்கு வந்து மிஸ் ஆயிருச்சு. இப்ப வந்து பாத்தீங்கன்னா சாப்பாடு வைக்க போறோம். ஹோட்டல் நேம் வந்து பாத்தீங்கன்னா டேஸ்ட் ஆஃப் இந்தியா ஆகுமா ஹோட்டல் நேம். ஹோட்டல் நேம் டேஸ்ட் ஆஃப் இந்தியா. இது வந்து பாத்தீங்கன்னா இங்க போட்டிங் ஏரியா வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிலோமீட்டர் 2 கிலோமீட்டருக்குள்ள இருக்கும். ஹோட்டல் நேம் டேஸ்ட் ஆஃப் இந்தியா. வந்தீங்கன்னா இங்க வந்து டேஸ்ட் பண்ணி பாருங்க, கண்டிப்பா நல்லா இருக்கும். ஏன்னா ஃபுட்டு பார்த்தாலே சூப்பரா இருக்கு. ட்ரை பண்ணி பாருங்க. வந்தீங்கன்னா டேஸ்ட் ஆஃப் இந்தியா சாப்பிட்டு பாருங்க. இங்க ஒரு ஆளை பாருங்க, போட்ல உட்காந்து சொகமா காஃபி குடிக்கிறாரா. அது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, போட்ல போயிட்டு எவ்வளவு சூப்பரா இருக்கு தெரியுங்களா. ஒரு காஃபி போட்ல போயிட்டு இருக்கோம், தண்ணி நல்லா கூலிங்கா இருக்கு. வெயில தான் அடிக்குன்னு நினைப்பீங்க, ஆனா இங்க நல்லா கூலிங்கா இருக்கு. நல்லா இருக்கு, சூப்பரா டேஸ்டா இருக்கு. காஃபியா? காஃபி எட்டு காட்டிட்டு இருக்கு கோல்ட் செயின் வச்சுட்டு. எனக்கு இருக்கிற அறிவுக்கு அமெரிக்காவில இருக்க வேண்டியவன்டா. இது எல்லாத்தையும் போய் சொல்ல. கச கச கசன்னு இருக்கா. தம்பியும் மாத்திட்டான் ட்ரெஸ். டிஷர்ட் நல்லா இருந்துச்சுன்னா சொல்லுங்க. ஆமா, இவன் காசு போட்டு வாங்கி கொடுப்பான். நீ பேசும்போது உன் பேச்சுல தேன் வடிக்குது. அவ கேட்டா உடம்புல ரத்தம். என்னன்னு கேட்டீங்கன்னா ரொம்ப கூலிங்கா தான் இருக்கு, ஆனா நல்லா இருக்கு. சட்டை போட்டு ஒரு மாதிரி கசகசன்னு இருந்ததா. சரி, அங்க பிளான் பண்ணி வந்தது பீச்சுக்கு போனா டிஷர்ட் போட்டு உள்ள போய் விளையாடலாம், ஜாலியா பிளே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தோம். இதுக்கு மேல பாத்தீங்கன்னா ஒரு கட்டல் மாதிரி தெரியும் உங்களுக்கு. ஆயல்மாங்க இருந்துதான் போகும். இது இப்ப போற ஏரியா தான் கடல் போய் ஜாயிண்ட் ஆகுறது. பாருங்க, இந்த பக்கம் தண்ணி ஃபுல்லா சுத்தி தண்ணி நடுவுல போயிட்டு இருக்கோம். கொஞ்சம் ஜர்க்கா தான் இருக்கு. என்ன பண்ற, வீடியோ எடுக்கிறியா?
செம குஷியா இருக்கீங்க போல. ரொம்ப நாள் அப்புறம் நாங்க நினைச்சிட்டே இருந்த ஆலப்புழா பீச் போலான்னு போக முடியல. நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பா போவோம். நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பா போலாம். நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பா போறோம் பீச். ஒரு தம்ஸ் அப். ஓகே, இப்போ வந்து பாத்தீங்கன்னா நாங்க எடுத்து முடிச்சாச்சு. அந்த கடையை விட்டு கிளம்பி வெளியே வந்துட்டோம். போட்டிங் போயிட்டு வந்தாச்சு. ஓகே, முடிஞ்சு vlog முடிஞ்சு. இன்னைக்கு ஒரு கடை சாத்திட்டு கிளம்பலாம். இன்னும் மறுபடியும் நாங்க இன்னொரு vlogல உங்களை பாக்குறோம்.